வசனங்களை தேடி வாசிக்க வேண்டும். தேவ வசனங்களை பயப்படணும். ஒரு வசனம் வந்தா பயப்படணும், நடுங்கணும். எங்களுக்கு தான் நடுக்கமே இல்லை, நடுங்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அருமையான ஒரு செய்தி, மிகவும் ஆசுவாக இருந்தது. இந்தியாவிலிருந்து வெளித்து கொடுத்தார். இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்றால் என்ன, அந்த அர்த்தம் என்ன என்பதற்கு இந்த செய்தியை மூலம் அப்படியே தந்து விட்டார் கர்த்தர். அவனுக்கு அந்த மகனை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தார் பாஸ்டர் விக்டர் பால், இந்தியா. அடுத்து நாங்கள் இலங்கை மண்ணில் இருந்த ஒரு செய்தியை கேட்க போறோம். சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு. ஆனால் அது புறப்படம் எல்லாம் பற்றிக்கொள்ளும். அவரை அன்போடு அழைப்போமா? Praise the Lord, Sister Meghala Vas. Praise the Lord, brother. Praise the Lord. இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். எமது மண்ணிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய இலங்கை மண்ணிலிருந்து வார்த்தை கேட்க தாகத்தோடு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேலே வருகிற சனிக்கிழமை துதி சோஸ்தர ஆராதனை எடுக்க போறீங்கள். கர்த்தர் ஆசைப்பார. இன்றைய நாளில் 30 நிமிடங்கள் தருகிறேன். கையில் ஒப்பு கொடுக்க மைக்கை விளையாடுங்கள் சிஸ்டர். ஆமென். ஆமென். தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இந்த வேளையில ஸ்ரீலங்கா கொழும்பு பேட்டிகுலோவிலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். சங்கமம் டிவி நித்திய வெளிச்சம் ஒரு வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காய் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் டிவி ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த வேளையில சிறிய ஜெபத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்க போவோம். கர்த்தாவே, தேவரே தாமே யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தருடைய கரமங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடினாலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தின் ஆழத்திலும் இந்த வார்த்தை ஆண்டவரே விழட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பயிரானது எவ்வண்ணமாய் முளைத்து வருகிறதோ அதே வண்ணமாக வார்த்தை விழுந்து தேவனுடைய வல்லமையை பிறப்பிக்க போறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல ஒவ்வொருவரும் வெளிச்சம் காணும்படியாக உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் இடைப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன். ஹல்லேலூயா. நாங்க வார்த்தைக்கூடாக போவோம். இந்த வேளையில என்னுடைய வார்த்தைக்கும் தலைப்பு என்னென்றால் விசுவாசம். நாங்கள் விசுவாசம் என்ற வேதத்தில் நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் என்று விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களா இந்த மலையை பார்த்து பேர்ந்து நடுச்சமத்திரத்தில் விழுந்து போன்று தேவன் சொல்லுகிற வேளை அது நடக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்க என்ன காரியத்தை எடுத்தாலும் விசுவாசம் இல்லாம நாங்க ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாங்க விசுவாசித்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நாங்க செய்ய முடியும். முக்கியமா நாங்க பார்க்க போறோம், இயேசுவை நாங்க விசுவாசித்தபடியா தான் அவரை எங்களுடைய தேவனாக நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்க விசுவாசிக்காம இருந்திருந்தா இயேசுவை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். இப்ப நாங்க விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இவருடைய வார்த்தைக்கு உதவியாக யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. அது நாங்க முக்கியமான வசனத்தை மட்டும் பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். இதுல நாங்க பார்க்கிறோம், அது உங்களுக்கு தெரிந்த அதிகாரம் தான். கலிலேயாவுல கானாவூர்ல நடக்கிற கல்யாணத்துல இயேசு வந்திருக்கிற, சீஷர் வந்திருக்கிற, அதே நேரத்துல மரியாளும் இருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல நாங்க பார்ப்போம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்ப திராட்சரசம் குறைந்திருக்கு கல்யாண வீட்டுல. இப்ப தாய் வேலைக்காரரை பார்த்து சொல்றா, அவருடைய வேலைக்காரர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அடுத்ததா இயேசு என்ன செய்யறார்? வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இதுதான் எங்களுடைய முக்கியமான அதுல பாயிண்ட். என்ன, இந்த தாய் இயேசுவின் தாய் சொல்ற வேலைக்காரரை பார்த்து நீங்க அவர் என்ன சொல்றாரோ, இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு சொல்ற சாடிகள்ல தண்ணி நிரப்புங்க. இப்ப இந்த வேலைக்காரருடைய விசுவாசம் இதுல முக்கியமா அதுல தலைப்பு என்ன? முதலாவது எங்களுக்கு வேலைக்காரரின் விசுவாசம். இப்ப அந்த கல்யாண வீட்டுல வேலைக்காரர் இருக்கிறார். அந்த கல்யாண வீட்டுக்கு சொந்தக்காரரா இருக்கிறவருக்கு வேலைக்காரர் இருக்கிறார். அந்த வேலைக்காரருக்கு தான்
இயேசுவின் தாயும் பேசுகிறார், இயேசுவும் பேசுகிறார். அப்ப அந்த வேலைக்காரர்கள் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இவங்க சொல்றதை நான் கேட்கிறதா, முதலாவது போய் என் எஜமானோடு போய் நான் கதைச்சிட்டு வந்துதான் அந்த தண்ணீரை நிரப்புறதா அல்லது என்ன நடக்க வேணுமெண்டு செய்ய வேணுமெண்டு கேட்க வேணுமெண்டு யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த வேலைக்காரர் ஒரு ஒரு வார்த்தை கூட பேசினதா வேதத்துல எழுதப்படலை. வேலைக்காரர் தாய் சொன்ன உடனே அதை கேட்டு இயேசுக்கிட்ட வராங்க. இயேசு சொல்றாரு சாடியில தண்ணீர் ரப்புங்கன்னு சொன்னோடனே ஒரு பேச்சும் இல்லாம, அந்த ஏற்கனவே தண்ணி இருக்குதானே அதை கொண்டு வந்து கொடுப்போம் அப்படி என்று யோசிக்காம அந்த கற்சாடிகளுக்குள்ள தண்ணீரை நிரப்புற. அப்ப தண்ணீர் அந்த சாடிகளுக்குள்ள அவங்க நிரப்புறாங்க. வேலைக்காரர் என்று சொன்னபடியா ஒரு வேலைக்காரனா இருக்க முடியாது, நிறைய பேர் ஒரு 3-4 பேர் இருந்திருக்கலாம். அந்த வேலைக்காரங்க என்ன செய்யறாங்கண்டா, நாங்க பார்ப்போம் எத்தனை யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்ப 6 ஜாடி அங்க இருந்திருக்கு. ஒன்றுலயும் 3 குடம் அப்படி தண்ணி ஊற்றக்கூடிய அளவு. அப்ப அந்த சாடிகள்ல தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்னோடனே வேலைக்கார ஒரு வார்த்தையும் பேசாதபடி இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி அவங்க நிரப்பிட்டாங்க. நிரப்பி அந்த இடத்துல தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்த இயேசு சொல்றாரு மெண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கலன்னு. அந்த நேரம் கூட அவங்க அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்து இது உண்மையா திராட்சரசமா, இவர் சொன்னது சரியா, ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு அவங்க அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுக்குறாங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது தண்ணிய இயேசு திராட்சரசமா மாற்றி தந்தவர்ன்னு ஒரு கதையும் சொல்லல. ஏனண்டா பார்த்தீங்கன்னா இயேசு செய்த முதலாவது அற்புதம் இது. இப்ப இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, மரியாள்ற மகன் என்றுதான். இயேசு அற்புதம் செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா சீஷரோட அவர் திடீர் வார்த்தையை சொல்லி அதை அவங்க அறிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க விசுவாசிக்கிற அளவுல இவர் பெரிய அற்புதம் செய்தாருன்னு தெரியா. ஆனா அந்த இடத்துல அவர்களுடைய உள்ளம் திறக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய விசுவாசம் இயேசு இப்படி சொல்ற நாங்க செய்வோம் சொல்லி தண்ணீர் நிரப்புனாங்க. அதே நேரத்துல அந்த ஜாடிகள்ல இருக்கிற தண்ணீரை அவங்க மெண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரண்ட கொடுங்க சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் ஒரு பேச்சும் இல்லாதபடிக்கு அவங்க அந்த தண்ணீராய் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த இடத்துல விசாரிப்புக்காரன் சொல்றதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம், பெஸ்டான திராட்சரசம் இது அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா அந்த வேலைக்காரருடைய விசுவாசம். இது எப்படிப்பட்ட விசுவாசம்? இது தேவனை அறிந்தவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுமான்னு நாங்க சிந்திக்கிற அளவுல இருக்கிற விசுவாசம் அப்படிப்பட்டது. அப்ப விசுவாசம் கேள்வியினால வருமென்று வேதத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த வேலைக்காரர் இயேசு சொன்னதுக்கு ஒரு மறுவார்த்தையோ மறு உத்தரவோ சொல்லாதபடிக்கு இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியமா செய்து அவங்க அந்த விசுவாசத்தை அவங்க காண்பித்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் என்று நாங்க அறிய வேணும். அடுத்த நாங்க பார்ப்போம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து மார்க்கு அதை நாங்க ஒரு வாசிப்போம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டம் நிமித்தம் அவர்களுக்கு சமீபமாக கூடாமல் அவர்கள் அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதமாய் கிடக்கிற திமிர்வாதக்காரனை படுக்கையில் இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு ஒரு வீட்டுல இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்பாக அவங்க உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாம இருக்கு. ஏன்னா அந்த கேட்ல இருந்து அந்த வளவுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் நிறைய பேர் இருக்கிறபடியே அந்த உள்ளுக்குள்ள வாரத்துக்கு அவங்களுக்கு ஏல
தள்ளுங்கன்னு சொன்னாலும் யாரும் தள்ளுறதுக்கு இல்லை. இப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 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 மனிதனை கட்டிலோட கொண்டு வர நேரம் அந்த இடத்துக்குள்ள வாரத்துக்கு வழி இல்லை. ஆனா அவருக்கு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல்ல அந்த நாட்கள்ல மேல ஒரு ஒரு கூரை மாதிரி வைத்து அதுல அவங்களோட பொருட்களை காய வைப்பார்கள் என்று வேதத்துல போட்டு அந்த அறிஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த இடத்தை அவங்க திறப்பாக்கி அந்த கட்டிலோட அவங்க அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. இயேசுவுக்கு முன்பாக அது இறக்கப்பட்டது. அப்ப இயேசு வந்து பாக்குறது அந்த திமிர்வாதக்காரருடைய விசுவாசத்தை அல்ல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை. இப்ப 4 பேருக்கு தான் இயேசுவை பற்றி அதிகமாக தெரியும். இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு அவருக்கு உள்ளுக்குள்ள உணர்வு இருந்தாலும் வெளியில செயல் ஒன்றும் இல்லை. கண்ணொண்டு மாடாது, வாய் திறக்காது, கைகள் அசையாது, கால்கள் அசையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் காணப்படுகிறார். அவர் பேசினாலும் யாருக்கும் கேட்காது. ஆனா இந்த 4 பேரும் பாருங்க, 4 பேருக்கும் எவ்வளவு விசுவாசம். நான் இயேசுட்டு இவரை கொண்டு போனா இவரு கட்டாயம் சுகம் பெறும். இவர் ஒருவேளை அந்த 4 பேருடைய தகப்பனா இருந்திருக்கலாம், அல்லது அவர் வந்து 4 பேருக்கும் யாரையோ ஒரு மகனா இருந்திருக்கலாம், இல்ல சகோதரனா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம். ஆனா அவங்க விசுவாசித்தாங்க, இயேசுட்ட கொண்டு போனா இவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவரை அப்படியே படுக்கையில கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால இறக்கிட்டாங்க. இயேசு அந்த பார்த்த உடனே அந்த திமிர்வாதக்காரனை பார்த்தாரோ என்னமோ, இந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் அவர் பார்த்து, நீ எழும்பி வீட்டுக்கு போ, படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்னார். ஆனா அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்கலாம், ஐயோ கிரௌடா கிடக்குது, இதுக்குள்ள போறதுக்கு இயலாது, நாங்க இன்னொரு நாளைக்கு போவோம், இல்லாட்டி இயேசு வெளியில வார நேரம் கொண்டு போவோம்ன்ற அப்படி யோசிக்காதபடிக்கு அவங்க இப்படியோ நாம இவரை கொண்டு போய் உடனே சுகத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தோடு செய்தது நிமித்தம் அந்த இடத்துல பிரதான அதிசயம் ஒன்று நடந்தது. அப்ப நாங்க என்ன காரியத்தை எடுத்தாலும் எங்களுக்கு விசுவாசம் அவசியம். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பாத்தீங்க தானே எவ்வளமா இருக்கிறது. அவங்க திமிர்வாதக்காரன் சொல்லி அவங்க வரல, அவங்க தாங்களுக்குள்ளே யோசிச்சு நான் இப்படி செய்ய போறோம், வாங்க நாங்க போய் செய்வோம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதனை கொண்டு வந்து இறக்கிறது நிமித்தமாய் அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை வருகிறது. அதே நேரத்துல 4 பேருடைய விசுவாசமும் அந்த இடத்துல கனப்படுத்தப்படுகிறது. அடுத்த நாங்கள் பார்ப்போம், இது 2வது. அடுத்த நாங்கள் பார்ப்போம், 3வதாய் நாங்கள் பார்ப்போம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம் நாங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள். இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் இந்த குஷ்டரோகிகள விசுவாசத்தை, இந்த 10 குஷ்டரோகிகள விசுவாசத்தை. இதுல நாங்க நிறைய தரம் வாசிச்சிருக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் போனார்கள், சொஸ்தமானார்கள். அதுல ஒருவன் வந்து தேவனை நன்றியோட பணிந்து கொண்டான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அது இல்லை, இப்ப நாங்க பாக்குறது 10 பேருடைய விசுவாசத்தையும். இப்ப இஸ்ரவேல் காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் காலத்துல யாருமே அந்த குஷ்டரோகிகள் மனிதர்கள் வாழ்ற இடத்துல, இப்ப ஒரு கிராமம் இருந்தா அந்த கிராமத்தை விட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல, ஒருத்தருமே அந்த இடத்துல போகாத இடத்துல குஷ்டரோகிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு அந்த நடந்து வர வழியே அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்ட நிமித்தம் அந்த இடத்துல இயேசு நடந்து வர்றதை கண்டு தூரத்துல, இதுல நாங்க பார்த்தோம், தூரத்துல நின்று அதை நாங்க பார்ப்போம். ஒருக்கா குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, அப்ப கிட்டையும் வர முடியாது. என்னடா கிட்ட வந்தா ஜூதர்கள் எல்லாம் கல்லறிஞ்சு கொண்டு போட்டுருவாங்க. ஆனா தூரத்துல நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று தூரத்துல நின்று கூப்பிடுறாங்க. ஒருவேளை 10 பேர் சேர்ந்து ஒரே சத்தத்துல தூரத்துல நின்று கூப்பிடுற நேரம் அது இயேசுக்கு நல்லா கேட்கும். இயேசு தேவனுடைய குமாரன் அவருக்கு சத்தம் இல்லாம சொன்னாலும் அது விளங்கும். ஆனா அந்த 10 பேர் தூரத்துல நின்று கூப்பிடுறாங்க. அப்ப இயேசுவை பாருங்க,
இயேசு அவங்க கிட்ட போயிட்டு தலையில கைய வைக்கல, கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, உண்மை சொல்ல. அவர் ஒரு சின்ன ஒரு வசனம் சொல்லுற, சரி போயிட்டு ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க, அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல நடக்கிற அந்த சம்பாஷணையை பாருங்க. தூரத்துல நின்று அவங்க இயேசுவை கூப்பிடுறாங்க, இயேசு அந்த இடத்துல நின்று போயிட்டு ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்றேன். அநேக இடங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்கிறார், இல்லாட்டி கையை தொட்டு சுகப்படுத்துறார், இல்லாட்டி அணைத்துக் கொள்கிறார், இப்படி காரியம். ஆனா இந்த இடத்துல அப்படி ஒன்றுமே நடக்கல. இயேசு சொல்றார் ஆசாரியருக்கு உங்களை கொண்டு போய் காண்பீங்கன்னு. அவர்கள் என்ன செய்யறாங்கண்டா, இயேசு சொன்னா அந்த ஒரு வார்த்தை ஆசாரியருக்கு உங்க காண்பீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவங்க போறாங்க. 10 பேரும் அதையும் நாங்க வாசிப்போம். எவ்வளவு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்து பார்ப்போம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படியே அவர் போகையில் சொஸ்தமானார்கள். அப்ப அவங்க இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவங்க போறாங்க, நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இடையில ஏதாவது சம்பாஷணை நடந்தா, கதைத்தாங்களா, பேசினாங்களா, இயேசு இப்படி சொல்லிட்டாரே, சொஸ்தமாகுமா, இல்ல வந்து தொடையும் இல்லையே அப்படின்னு ஒன்றும் கதைத்தா அதுல வேதத்துல எழுதப்படல. அவர்கள் நான் நினைக்கிறவங்கள அவங்க ஒருத்தரும் பேசி கொண்டிருக்க மாட்டாங்க. தேவனுடைய அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை, நீங்க போய் ஆசாரிக்க காண்பீங்க என்று சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் அவள் நம்பி அந்த இடத்துல போகையிலேயே அவங்க சொஸ்தமாயிட்டாங்க. போய் அந்த ஆசாரியருக்கு முன்னால நிக்கக்குள்ள சொஸ்தம் இல்ல, அது போற வழியிலேயே. இப்ப அவங்களுக்கு விரல் இல்லாம இருந்திருக்கலாம், சதை இல்லாம இருந்திருக்கலாம், மூக்குல சதை இல்லாம இருந்து, எப்படி குஷ்டரோகம் என்ற பெரிய வியாதி என்ன, அப்படிப்பட்ட வியாதி சொஸ்தமானார்கள் என்று இருக்கு. அவர்களுக்கு சொஸ்தமானது நிமித்தம் ஒருவன் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். அது வேற டாபிக். ஆனா இந்த 10 பேருடைய விசுவாசத்தையும் நாங்க இதை பார்த்தோம்னா, போகிற வழியிலேயே அவங்க சொஸ்தமானாங்க. ஆசிரியருக்கு முன்பா காட்டுறதுக்கு போறதுக்கு முதல் இல்ல, போற வழியிலேயே சொஸ்தமானாங்க. இப்படிப்பட்டது எவ்வளவு விசுவாசம் என்று பாருங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறதா? அடுத்த இன்னொன்று பார்ப்போம். இது வந்து மூன்றாவது. 4வது நாங்க பார்ப்போம். அது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாத ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இதுதான் முக்கியமான விஷயம். பாருங்க அவளுடைய விசுவாசத்தை. எத்தனையோ டாக்டர்ஸ்ட போனாங்க, எத்தனையோ ஆஸ்திகளை வித்து எல்லாம் செய்தும் அவளுக்கு 18 வருஷம் அவளுக்கு இந்த பாடுகள் இருந்தது. அவள் சொஸ்தமாகவே இல்லை. 12 வருஷம் அவளுக்கு இந்த பாடுகள் இன்னும் அவள் சொஸ்தம் அடைய இல்லை. ஆனாலும் அவருடைய விசுவாசம் இருந்தது. ஏசுட்ட நான் போய் அவர் உடுப்ப தொட்டா காணும், ஒரு ஊரத்தை தொட்டா காணும், தொட்டான்னு சொஸ்தமாகணும். ஆனா இந்த விசுவாசம் சீஷருக்கு இருந்ததா? சீஷர் எல்லாம் அவங்கள முட்டி கொண்டிருந்தாங்க, அவரோட இருந்தாங்க, தொட்டாங்க, எவ்வளவு விஷயம் நடந்தது. ஆனா இந்த பெண்ணுக்குரிய விசுவாசத்தை பாருங்க. எத்தனை வருஷமா நான் பாடுகளோட இருக்கிறேன், நான் அவர்கிட்ட போய் ஒன்றும் சொல்றதும் இல்லை, அவர் என்னோட கதைக்க வேண்டுமென்றும் இல்லை, நான் அவர் உடுப்பியாவது தொட்டா காணும் சொல்லி அவரோட உடைய தொட்ட நிமிஷத்துல, ஏனெண்டா அப்படிப்பட்ட ஸ்திரீ உள்ளுக்குள்ள அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள வர முடியாது. அப்படி இருந்தும் அவள் தன்னை எப்படி அந்த இடத்துல வந்தாலும் தெரியல, ஆனா வந்து அந்த தேவனுடைய ஆடிய தொட்ட அந்த மாத்திரத்துல சொத்தை பெற்று அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். இதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப 4 பேருடைய விசுவாசத்தை நாங்க பார்த்தோம். முதலாவது வேலைக்காரனுடைய விசுவாசத்தை நாங்க பார்த்தோம். அப்புறம் 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தோம். அடுத்தது 10 குஷ்டர்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பெரும்பாடுள்ள ஸ்திரியின் விசுவாசம். இதுல நாங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்துல நாங்க வாழ்றோம். நாங்க சொல்லுகிறோம் தேவனை அறிந்து இருக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்றோம். ஆனா எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு காய்ச்சல், ஒரு பெரிய நோய் வரல, ஒரு காய்ச்சல் வந்த உடனே
நாங்கள் பதறுகிறோம். ஐயோ, இது அந்த வைரஸால வந்த காய்ச்சலா இருக்குமோ, இதால வந்ததா இருக்குமோ என்று நாங்க பதறிக்கொண்டு முதலாவது நாங்க டாக்டர்ஸ்ட தான் போறோம். டாக்டர் வந்து இது ஒரு தீராத வியாதி என்று சொன்ன பிறகுதான், தேவனே எங்களுக்கு சுகம் தர்றீங்களான்னு ரெண்டாவதா நாங்க வர்றோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த வேலைக்காரருடைய விசுவாசமும், இந்த 4 பேருடைய விசுவாசமும், இந்த குஷ்டனுடைய விசுவாசம், இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசம் வளர வேணும். எங்களுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவன் சொல்லியிருக்கு, சிறு உங்களுக்கு இந்த கட்டுகளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து பேர்ந்து போனா அது கடல்ல விழுமண்டு. நாங்க எங்களுடைய விசுவாசத்தை நாங்க காத்துக்கொள்ள வேணும். விசுவாசத்தை நாங்க வளர்த்து கொள்ள வேணும். நாங்க என்ன காரியம் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாங்க நம்பி அதுக்கு கீழ்ப்படுகிற வேளையில எங்களுடைய விசுவாசம் அதிகமாய் காணப்படும். நாங்க விசுவாசம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நாங்க என்ன காரியத்தை செய்தாலும் முதலாவது தேவனுடைய மகிமை கண்டுதான் நாங்க செய்ய வேணும். அப்ப நாங்க தேவனுடைய மகிமை கண்டு சொல்ற நேரம் தேவனை விசுவாசிச்சாத்தானே அந்த மகிமையை காண முடியும். முதலாவது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளுவோம். இந்த 4 பேர் ஒவ்வொன்னமா இந்த 4 மனிதனை சுமந்து கொண்டு வந்து இதுல சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்தார்களோ, அந்த குஷ்டரோகிகள் அந்த 10 பேரும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி, ஒரு வார்த்தை அந்த நம்பி நீங்க சுகம் பெறுங்க, அல்லடிக்கு இந்த சுகம் பெற விருப்பமா இருக்கிறீங்களா, உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டது, ஒன்றுமே சொல்லாதபடிக்கு தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க போங்க, ஆசாரிக்கு காண்பீங்க. இந்த சொன்ன வார்த்தை அவர்கள் நம்பி போனது நிமித்தம் இவ்வளவு காரியம் நடந்தது. இப்படி ஒரு பாஸ்டருக்கு முன்னால நாங்க போய் நிக்கிற நேரம், நீங்க போய் வீட்டை போயிருங்க, உங்களுக்கு சுகம் பெறும் சொன்னா நாங்க எப்படி அதை நம்புறோமா? ஐயோ, இவர் ஜபிக்கையும் இல்லை, ஒன்றும் செய்யலையே என்றுதான் எங்களோட இதயம் காணப்படும் ஒழிய அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாங்க போகல. அப்படி போகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஏண்டா தேவண்ட வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இயேசு சொன்ன அந்த வார்த்தை எவ்வண்ணமாய் வேலை செய்தது என்று பாருங்க, எவ்வண்ணமாய் கிரியை நடப்பித்தது என்று பாருங்க. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உண்மை. ஆனா எங்களுடைய விசுவாசத்தை நாங்க இந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் நாங்கள் வாசித்து, இந்த 4 பேரும் ஒவ்வொன்னமாய் தேவனை பற்றி கொண்டார்கள். அந்த நிமிஷத்துல ஒவ்வொன்னமாய் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே வண்ணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாருங்க, ஒரு ஹிந்து ஆக்கள் தேவனுடைய சபைக்குள்ள வந்து எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அந்த பார்த்திருக்கவே ஒரு சுகம். ஆனா அதே நேரத்துல 14 வருஷம் 20 வருஷம் வியாதி உள்ள விசுவாசிகளா இருக்கிறவர்கள் சபையில வந்து ஜபிக்கிற நேரம் அவங்களுக்கு விடுதலை இல்லை. ஏன் அது? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அந்த அந்த தேவனை அறியாத அப்பொழுதுதான் இயேசு சுகம் கொடுக்கிறாராம், ஜபிச்சா சுகம் பெறுமா என்று சொல்லி வருகிற ஜனங்களையும் எங்களையும் நாங்கள் அந்த இடத்துல வைத்து பார்ப்போம். எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. ஒரு நிமிஷம் நாங்க கண்களை மூடி தேவனி இந்த 4 பேருடைய விசுவாசத்தின் படியும், இந்த 4 பேர் விசுவாசிக்கிற படியும் எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க உதவி செய்யுங்க என்று நாங்கள் தேவனிடத்தை கேட்போம். தேவன் சொல்லி இருக்கிறபடி ரோமர்ல நாங்க பாக்குறோம் 10:17 இருக்கிறது, எபிரேயர் 11:1 இருக்கிறது. நாங்கள் விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதுனால. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் அறியும்படிக்கு தேவன் இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றா எழுதி வைத்திருக்கிற எங்களுக்காக. அது நாங்க இதை வாசித்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று. அப்ப விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி வேதத்தை வாசிப்பதனால் வரும். அப்ப வேதத்தை நாங்க வாசிக்கிறது வெறுமனே சாப்டர் 1 முதலாம் அதிகாரம் வாசிச்சேன், 2ஆம் இன்றைக்கு நான் 4 அதிகாரம் வாசித்தேன் என்று சொல்றதை விட 5 வசனம் வாசிச்சா அதுல தேவன் என்னோடு பேசினார், இந்த வசனத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்றதுதான் மேன்மையான காரியம். ஏன்? தேவனுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது.
அந்த வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காணணும்டா நாங்க விசுவாசிச்சா மட்டும்தான் அந்த வெளிச்சத்தை நாங்க காண முடியும். இல்லாட்டி நாங்களும் வாசிக்கிறோட சேர்ந்து வாசிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு நாங்க எல்லா காரியங்களும் செய்யற வழியில தேவாதி தேவனுடைய வாழ்க்கையில பெரிதான காரியத்தை செய்வார். இந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் குறித்து இந்த வேளையில பேசும்படியாக தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடினா அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வழியில நாங்கள் செபிப்போம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த சங்கமம் டிவியில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த 4 பேருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நீ ஆண்டவரை காண்பித்தபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின்படி ஒவ்வொரு காரியங்களும் செயல்படத்தக்கதாக, ஒவ்வொருவருடைய இதயங்களும் திறக்கப்படத்தக்கதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, ஆண்டவரே, யாருடைய நாமம் அல்ல ஐயா, உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படத்தக்கதாக இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பேசுகிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தேவனே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே 4 காரியங்களை வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினீர்கள். ஒன்று கானா ஒரு கல்யாணம், 2வது மார்க் 2:3 அந்த 4 பேருடைய விசுவாசம், லூக்கா 17:12 குஷ்டரோகிகள், லூக்கா 8:43 12 வருடமுள்ள ஸ்திரீ. அதை பற்றி நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த எபிரேயருடைய கருத்து, இந்த 12 வருடம் ஸ்திரீயுடைய எபிரேயர் என்ன சொல்றார்கள் என்றால், இது எபிரேயருடைய ஹீப்ரூஸுடைய விளக்கம். அவள் ஆடிய தொடையிலையாம், அவள் இயேசு போட்ட உடையிலே இந்த கடைசியில முடிச்சா இருக்கும். முடிச்சுகள் நோப்புன்னு சொல்றது, முடிச்சா இருக்கும். அவள் அந்த முடிச்சத்தான் தொட்டாள். அந்த முடிச்ச தொட்டோன்னு சுகம் வந்தால் அந்த முடிச்சு தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர் சொல்கிறார்கள். என்ன வாங்கணும்? அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்ல, கடைசியில் ஒரு கேள்வியை கேட்டு போட்டீங்க எங்களை, விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசிக்கு ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. எங்களுக்கு விசுவாசம் தேவை. நீங்க சொன்னா சரியா, அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசுவாக இருந்தது. எங்களோட மண்ணிலிருந்து உங்களோட குரல் ஒரு பக்கம், உங்களோட வார்த்தை மிகவும் ஆசுவாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரணத்தை ஆசித்து வருகிற சனிக்கிழமை துதி ஆராதனை அந்த நிகழ்ச்சியின் தேவன் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். Thank you, brother. இதுவரை நேரமும் கொலம்பு ஸ்ரீலங்காவிலிருந்து மேகலா வாஸ் என்பவர்கள் செய்து கொடுத்திருந்தார். அருமையான செய்தி.